வணக்கம். நான் வந்து டாக்டர் பிரவீன். இங்க நித்தின்ஸ் ஹோமியோபதி கிளினிக் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். What inspired you to choose homeopathy as career? ஹோமியோபதி ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து எந்த மெடிசன் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஹோமியோபதி சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டுக்கும் நமக்கு ஏற்படுத்தாமல் நம்மளுடைய பாடியோட வைட்டல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை ஹீல் பண்ணுறதுனால இந்த மெடிசன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். Okay. How many years experience do you have in this field? எனக்கு வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் இந்த ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். How is homeopathy different from other form of medicine? ஓகே, இப்போ அதர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து அனிமல் சிஸ்டமில் தான் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அனிமல் மேலே வந்து ஒரு புது ட்ரகை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸை வச்சு தான் அதை வந்து ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹோமியோபதியில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மெடிசின்ஸுமே ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் மேலே ப்ரூவ் பண்ணிவிட்டு கிளினிக்கலாக அதோடைய சிம்டம்ஸை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் யூஸுக்கு அந்த மெடிசின்ஸை கொண்டு வருவோம். What are the main principles behind homeopathy treatment? ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் யூஸ் லைக் அப்படின்ற பிரின்சிபலில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் வந்து வேறு எந்த சிஸ்டம்லுமே கிடையாது. ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, முள்ளால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெர்ப்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். எப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அதுக்கு ரிலேட்டடான சிம்டம்ஸ் இருக்கோ அப்போ நம்ம அந்த மெடிசனை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கியூர் நடக்கும். ஹோமியோபதி மெடிசன் எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா? இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இது வந்து நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் இப்போ இதுவே ஒரு உதாரணமாக ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 1 lakh கிட்ட உங்களுக்கு இப்போ ஒரு சர்ஜரிக்காக, இப்போ உதாரணமாக ஒரு கிட்னி ஸ்டோனுக்கே சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 lakh இல்லாமல் இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ண முடியாது. அதுவே நீங்கள் இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வந்து இந்த மெடிசன் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக தான் இருக்கும். ஹாய், நான் வந்து டாக்டர் திவ்யா பிரவீன். நான் ஒரு ஹோமியோபதி ப்ராக்டிஷனர். என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் வெல்னஸ் அண்ட் ஆல்சோ வந்து சைல்டு ஹெல்த்தை வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஹவு டஸ் ஹோமியோபதி சப்போர்ட் ஓவரால் உமன் ஹெல்த்? ஓவரால் விமன் ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு ஹோமியோ வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிசிஓஎஸ் அப்படிங்கிற போது அவங்க எப்படி பார்த்தாலும் ஹார்மோனல் பில்ஸ் மட்டும்தான் எடுத்து அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு, அவங்களோட மென்சஸ் ஃப்ளோவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் பில்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் ஹோமியோபதியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓவரால் மெக்கானிசமை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் நிறைய ஹியூமன்ஸ் வந்து ஹோமியோபதி மெடிசனுக்கு மாறி இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இந்த ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோமியோபதியை பொறுத்தளவுக்கு ரொம்ப அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ்னாலேயோ இல்லை அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் பில்ஸ்னாலேயோ வரக்கூடிய ஓவர் காம்ப்ளிகேஷன்ஸை வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். டாஸ்லிங் பெஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் செலிபிரிட்டி அவார்ட்ஸ் 2025 வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஹோமியோபதி கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்கீங்க. ஸோ இதை பற்றி literally to be honest, I'm very happy to be partnering with in the dazzling team oda, and moreover என்னோட patients எல்லாருக்குமே வந்து இந்த டைம்ல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். who has given the opportunity இந்த சர்வீஸை நான் அவங்க எல்லாருக்கும் பண்றதுக்கு grateful-ஆ இருக்கேன். and beyond everything I'm grateful to the God who has given this opportunity to treat people. So thank you once again. And this is Dr. Divya from Nitin's Homeopathy Clinic, Vellore.